ஊருக்கு போறாளுங்க. அதுன்னு தனியா ஊருக்கு போயிட்டு ரெண்டால மாதிரி 4 மாசத்துக்குள்ள நீ போய் 4-5 நாள் இருந்துட்டு வா. நமக்கு என்னைக்குதான் வேலையில்லாம இருக்குது. அண்ணா நான் போகலீங்கண்ணா, அவங்க மட்டும் தான் போறாங்கண்ணா. நம்ம முனுசாமியை கொண்டு போய் விட்டு வர சொல்லிடுறேன். அது என்னது அவனையும் இவனையும் கொண்டு போய் விட்டு வர சொல்றது? அதோட மரியாதையா இருக்காது. விடுறதுன்னா நீ கொண்டு போய் விட்டுவா. இல்ல திரும்பி வரதா இருந்தா கொண்டு போய் விட்டு வந்துடலாங்க. ஆனா இவன் இனி வரமாட்டாங்க. ஏன் பத்தி பேச்சு பெரும்புறத்து பேச்சு மாதிரி இல்லையே, சில்லறமா இருக்குது. ஒரு பொட்டை பிள்ளைய கட்டிட்டு வந்து 4 மாசம் குடும்பம் நடத்திட்டு அப்ப வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன்னு சொல்றிய. ஊர் வச்சுக்குமா? வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்க, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்க. ஒண்ணுமே போட்டாட்டி புல்லு முளைச்சுக்க. பட்டத்தை படிச்சு போட்டேன், உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாமதான் இருக்கு. நாமளும் குடும்ப பழக்கத்தை ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கணும். ஆமா, சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. அதான் பிரிச்சு வச்சிடலான்னு முடிவே பண்ணிட்டியாக்க. முதல்ல பொண்டாட்டினா என்னங்கறத தெரிஞ்சுக்க. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா அழுகுதுலையே, அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம அழுகுதுலையே. ஆச்சரியம் இல்லையா? ஏன்னா ஒரே ரத்தம், அந்த உணர்வு இருக்கு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாதிலே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம கால் மாட்டில உட்காந்து ஒவ்வொரு ஒப்பாரி வச்சு அழுகுறாள, அவதாண்டா பொண்டாட்டி. கம்ப்யூட்டர் காலத்துல கூட கழுத்துல இருக்கிற மஞ்சள் கைத்துக்கு மரியாதை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கட்டணம் இல்லைடா, கட்டிக்கிட்டவதான். ஏன்னா அந்த கைத்துக்காக அவ கட்டுப்பட்டு இருக்கிறான். பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா அவருக்கு பேர் வாழா வெட்டிதான். ஆனா புருஷன்காரனுக்கு வாழ்க்கையே வெட்டி. 10 பேருக்கு மத்தியில ஒருத்தர் நெத்தில ஒருத்தன் பொட்டு வச்சுட்டாலே அவன் 4 பேர் மத்தியில நியாயம் பேசுறவன் ஆயிடுறான். அப்புறம் அவன் வீட்டு நியாயத்தை 4 பேர் வெளியே பேசினா அது அசிங்கமாயிரம். அவன் ஆம்பளையும் இல்லை. பொண்டாட்டின்றவ புருஷன் பக்கத்துல இருக்க நெருப்பு மாதிரி, அடுப்பு எரிக்கலாம், விளக்கு எரிக்கலாம். ஏனோ தானும் பயன்படுத்துன்னு வச்சுக்க, அது ஒன்னையும் எரிச்சு போடும், ஊட்டையும் எரிச்சு போடும். இல்ல தெரியாம நடந்துக்கிட்டேனுங்க, என்ன மன்னிச்சிருங்க. கணக்கு அந்த பத்திரத்துல அவனுக்கு கொடு. சரி, இந்த பாருமா, பொழப்புக்கு போயிட்டு பொழுது போய் திரும்பி வர புருஷனை கலப்பு தெரியாம வச்சிருக்கவதான் பொண்டாட்டி. ஒரு பொண்ணு நல்லதே நினைச்சா மண்ணு வீடு மாளிகை ஆயிரும், அவளே மாத்தி நினைச்சா அந்த மாளிகையே மண்ணாயிரும். லட்சுமி, அந்த தாலி வீட்டுல அவனுக்கு கொடு. இந்தாங்கம்மா. எங்களுக்கு எந்தெந்த சொத்து இருக்குதுன்னு எங்க ஐயா காலத்தையும் தெரியாது, எங்க காலத்தையும் தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்ச வச்சு பண்ணையம் பண்ணிட்டு இருக்கிறான். அதோட பத்திரம் தான் இது. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. நீ எங்கெங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க அண்ணன் தம்பி போடுவோம், மறுக்காம போடுவோம். ஆனா எங்க 3 பேர்த்தையும் விரிச்சலான்னு மட்டும் காணால நினைச்சிடாது. டீச்சரே, உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க. என் தம்பி நடந்ததை பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? சொல்றதுக்கு என்ன இருக்குது? அந்த பொண்ணு உசுர மாற்றிருக்குதுன்னா அது காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த பொண்ணோட மானம் போயிருக்குது. அது காரணம் அந்த பசுபதியை 10 வருஷம் கூட தள்ளி வைக்கிறேன். அவங்க கூட யாருமே அண்ணன் தண்ணி போட கூடாது. மீறி போடணும்னா அவங்களுக்கு அதே தண்டனை தான். அப்ப டீச்சர் குடும்பம்னு இருந்தா பசுபதியோட சொத்தை பாதி ஒதுக்கி தரணும். இது நாட்டாமையோட தீர்ப்பு.